இந்த மேகதாது அணை கட்டுவதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும்? மேகதாதுல அணை கட்டினா விவசாயம் நடக்காது, சரி. ஆனா விவசாயம் மட்டுமா காவிரியை நம்பி இருக்குது? அப்போ 13 மாவட்டங்களுக்கான குடிநீர் தேவை காவிரியை நம்பி இருக்கு. சோ காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பி எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. அப்ப குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியல் ஒண்ணு மிகப்பெரிய அளவுல இருக்கு. விவசாயத்துக்கு எல்லாரும் அதை நோக்கி போயிட்டா இந்த பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்க்கு வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க. அதை விட முக்கியம் இங்க இருக்கக்கூடிய மணல் மாஃபியாக்கள். ஏன் அப்படின்னா மணல் அள்ளி 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 கோடி கோடியா சம்பாரிச்சு கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க தகுதிக்கேற்ற கமிஷன் போயிருது. இப்போ தண்ணி வந்துட்டா மணல் எல்ல முடியாது. பெரிய கொடுமைன்னா நீ மேகதாதுல பாலாத்துல அணை கட்டினா சரி, இங்க இருந்தா மண்ணள்ளி இங்க இருந்த மண்ணள்ளி அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஊரை வாழ வச்சு நம்ம வாயில மண்ணள்ளி போடுற வேலை இதுதான் நடந்தது. பல வகையில வர்ற வருமானம் காவிரியில தண்ணி வந்தா பாதிக்கப்படும். சோ டெல்டால விவசாயம் நடப்பதை விட நடக்காமல் இருக்கிறது. ரெண்டாவது அவங்க எல்லா வாழ்வாதாரத்தையும் குறைச்சிட்டோம் அப்படின்னா இலவசங்களுக்கு கையேந்துவாங்க இல்லையா? அண்ணஞ்சீரி எப்ப வரும், அப்பா சீர் எப்ப வரும் அப்படின்னு 1000 2000க்கும் தாய் மாமன் சீர் யாருங்க உங்கள்கிட்ட கேட்டா தண்ணியை வாங்கி கொடுங்க, நாங்க உழைச்சு பொழைச்சுக்கிறோம். அதுக்கு கேளுங்க, ஒருத்தர்கிட்டையும் பதில் இருக்காங்க. சொல்ற காரணம் என்னன்னா பெங்களூரு நகரத்துக்கு தண்ணீர் தேவை, அதனால நாங்க கட்டுறோம். பெங்களூரு நகர் பகுதிக்கு தண்ணீர் தேவை அப்படிங்கிறது 4.75 டிஎம்சி தண்ணி தான் தேவை. ஆனா அவங்க கட்டுறது 67 டிஎம்சி தண்ணியை தேக்கிறதுக்கான ஒரு அணையை கட்டுறாங்க அப்படின்னா அதுவும் கரெக்டா தமிழ்நாடோட பார்டர்ல கட்டுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இது தமிழர் விரோத போக்குதான். சாதாரணமா அவங்க கடந்து போறாங்க. 5225 ஹெக்டேர் காடுகள் நீரால முழுகப்படுறது ஒரு பெரிய விஷயம். அப்ப காடுகளை அழிச்சு, மலைகளை அழிச்சு, வனப்பகுதியை அழிச்சு, அங்க வாழக்கூடிய மக்களை அழிச்சு ஒரு 4.75 டிஎம்சி தண்ணிக்காக இவ்வளவும் அந்த கவர்மெண்ட் பண்ணுது. இன்னைக்கு அண்ணன் உதயநிதி நாங்க தான் அதை பேசணும் இதை பேசணும் நிறைய சட்டசபையில பேசுறாங்கல்ல. உங்க அப்பாவை அன்னைக்கு பாடகட்டி அடிச்சப்ப எங்க போனீங்க? இதே காங்கிரஸோட கைகுலிக்கிட்டு தானே இருந்தீங்க. அதையெல்லாம் இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அங்க காங்கிரஸ் தானே ஆள்றாங்க. காங்கிரஸ்க்கு இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினரை இவங்க கட்சிக்கு கூட கொடுக்கல, காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து காங்கிரஸுக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. தேசிய கட்சின்ற பேர்ல இருக்கீங்கன்னா ராகுல் காந்தி இதுல தலையிட்டு 2 தரப்பை உட்கார வச்சு ராகுல் காந்தி பேசலாம். அதை விட்டுட்டு நீங்க பாருங்க, கேலி கூட்டா ரீல்ஸ் போட்டு ஸ்டைலா 1000 அடியில இருந்து பேசுறாரு சொல்லிட்டு நான் கர்நாடகாக்கே போறேன், அங்க போய் டைரக்டா வடிவேலு பேசுறேன், டைரக்டா நான் அங்கே டீல் பண்ணிக்கிறேன். இந்த பஞ்ச் டைலாக் பேசுவாங்கல்ல, எப்படி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி இது ஒரு தலைக்குனிவு தான். மக்கள் கண்ணால பாக்குற அத்தனையும் உண்மை நம்புறாங்க. அதை இந்த மீடியாக்கள் ரொம்ப சாமர்த்தியமா அதை பண்ணிடுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் வர்றாரு, ஐயோ நேரம் இல்லாமல் உழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கருப்பு பாட்டு போடுறாங்க. சட்டசபைக்கு கருப்பு கோட்டு போட்டு வந்தா கருப்பசாமி வராருன்னு அர்த்தமா? கருப்பசாமியோட வேலை என்ன தெரியுமா? இந்நேரம் எல்லையில கால் வச்சு எவனையும் விட மாட்டாரு. அப்படி அவர் உண்மையிலே கருப்புனா இந்நேரம் டி.கே. சிவகுமார் அந்த வார்த்தையை சொல்ல பயந்துருக்கணும். உங்க நடமாடு கருப்பசாமி துணிஞ்சு பேசுறாரு. அதுல உட்காந்துட்டு சட்டசபையில இப்படியே விவசாய சங்கங்கள் போராடுறாங்க. ஒரு நாள் குடிக்க தண்ணி கிடைக்காதுன்னா எந்த மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடினாங்களோ அந்த மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போராட்ட களத்துல நிற்பாங்க, அது உறுதி. தோட்டா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் மாயம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி கவிதாளர். வணக்கம்க்கா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான சூழல், தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பதற்றமான சூழல்னே சொன்னாலும் சொல்லனாலும் ஒரு பதற்றமான சூழல் நிலவை கொண்டிருக்கு. மேகதாது அணை கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டி.கே. சிவகுமார் ரொம்ப இதா இருக்காரு. ஆனா இங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த அளவுக்கு செவி சாய்க்கிறாரா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு. இப்ப இந்த மேகதாது அணை கட்டுவதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும்? தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு வரும்னா, இப்பவே அவங்க கொடுக்க வேண்டிய தண்ணி அவங்க கொடுக்கல. ஒரு ஆறு உருவாகிற இடம், அதாவது முதல் மடைக்கு மட்டுமே சொந்தம், உருவாகிற இடம் உருவான காரணத்தினாலேயே எங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு அந்த கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்காரதெல்லாம் அதை எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. 2 நாடுகள் கூட எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த நதி நீரை பங்கிட்டு கொள்றாங்க. ஆனா இங்க 2 மாநிலங்கள், இதுவும் மத்தியில ஒரு அரசு உட்கார்ந்துகிட்டு, அதாவது 2 மாநிலங்களுக்கு இடையே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம இங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுத்து பங்கிட்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுப்பீங்க. அதே மாதிரி ஆறு வருது அப்படின்னா அந்த ஆற்று நீரை எப்படி பங்கிட்டு கொள்ளணும் அப்படின்னு நம்ம எங்க இருந்து எங்க வெறும் இப்ப எங்க நிக்குது, வெறும் 175 டிஎம்சி தண்ணி தான் நமக்கு கொடுக்கணும். அந்த டிஎம்சி ஜூலை மாசம் வர வேண்டியது கொடுக்கல. ஆல்ரெடி குறுவை சாகுபடியில மண்ணள்ளி போட்டாங்க.
அப்ப அந்த ஒரு குற்ற உணர்வு இங்க ஆளும் அரசுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்க விவசாயியை வந்து பெருசா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அததான் அரசியலா பண்றாங்க. ஏன்னா இதை யார் அந்த விவசாயிகளோட நிக்கிறாங்களோ அவங்கதான் இங்க ஆளும் கட்சி. இங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கர்நாடகால ஆளும் காங்கிரஸ் வந்து என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்கன்னா, இங்க வந்து மேகதாட்டுல அணை கட்டியே தீருவோம்னு சொல்லிதான் அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துதான் கர்நாடகால அவங்க வென்றாங்க. அதுல என்ன கால கொடுமைன்னா, இங்க இருக்கக்கூடிய பெருமக்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருந்து இன்னைக்கு இந்த மேகதாது அணைக்காக வாய்கிலேயே பேசக்கூடிய இந்த பெருமக்கள் அங்க போய் அவர்களுடைய வெற்றிகள், யார் மேகதாட்டுல அணை கட்டுவேன்னு சொன்னாங்களோ அவர்களுடைய வெற்றிக்காக உழைச்சாங்க. இப்போ அந்த அணைனால என்னென்ன பாதிப்பு அப்படிங்கிறது இங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மேகதாதுல அணை கட்டினா டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இது மட்டும்தான் எல்லாருக்கும் மேலோட்டமா எல்லாருக்கும் சொல்லி கற்பிக்கிறாங்க. இதுக்கு இடையில என்னன்னா, ரொம்ப கூர்ந்து யாராவது கொஞ்சம் நியூஸோ இல்ல யாருக்கிட்டையாவது கேள்விப்பட்டோ, இப்ப நம்ம மாதிரி தமிழ் தேசியவாதிகள் அதே மாதிரி தமிழர் அமைப்புகள்லாம் தான் இதை ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காங்க. ஏன் தமிழர் அமைப்புகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கு மட்டும்தான் தண்ணீர் தேவை இருக்கா? அப்படி கிடையாது. நம்ம நிலத்துல இறங்கி விவசாயம் பண்ண போறோமா? உங்ககிட்டே விவசாய நிலம் கிடையாது, என்கிட்ட விவசாய நிலம் கிடையாது. ஆனா அந்த தீவிரம் வந்து இங்க யாருக்குமே வந்து போய் சேரலங்கிறது தான் உண்மையா. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள், ஆளும் அரசுகள், ஆண்ட அரசுகள் எல்லாமே இதுக்கு வந்து பின்புலத்துல இருந்து பெருசா சப்போர்ட் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல். அதோடைய அந்த அரசியல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களை பொருளாதாரத்தையே பாதாளத்துல கொண்டு போய்விடும். அதை விட முக்கியம், ஒரு மக்களுக்கு அடிப்படை தேவையான நீர் அப்படிங்கிறது கேள்விக்குறியா மாத்துறதுக்கான வேலைதான் இந்த மேகதாட்டுல அணை கட்டினா நமக்கு நடக்கக்கூடிய நிலைமை. இது எப்படி இன்னும் உங்களுக்கு விரிவாக்கமா சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே பாத்தீங்கன்னா டெல்டா பகுதிகளில் மீத்தேன் எடுக்கிறேன், ஈத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன்னு ஏகப்பட்ட திட்டங்களை வந்து கையெழுத்து போட்டு விட்டுருக்காங்க. அது வந்து ஐயா ஸ்டாலின் கையெழுத்து போட்டாங்க. கடைசி என்ன சொன்னாங்க, நான் தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னாங்க. ஆனா என்ன ஆச்சு, இப்பவும் எதுவுமே கேன்சல் பண்ணல, அதாவது அப்படியே தான் இருக்கு. அப்போ அவங்க அந்த கம்பெனிக்காரங்க ஒரு தனியார் நிறுவனம் வந்து ஒரு 3000 கோடியை கொடுத்து MOU போட்டு வச்சிருக்காங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? இருக்கணும். அப்ப ஆரம்ப கட்டத்துல ஒரு அட்வான்ஸ் போட்டிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு கமிஷன் போயிருக்கும். அடுத்த கட்டமா அவன் எடுக்கணும், அந்த ப்ராஜெக்ட் அவன் எடுக்காம விட மாட்டான். அப்ப அவன் எடுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும், நீங்க விவசாயம் பண்ணக்கூடாது. விவசாயம் பண்ணாதானே நீங்க வருவீங்க. அப்ப விவசாயம் பண்ணக்கூடாது. அப்ப என்னன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது விவசாயிகள் இப்ப இன்னும் சொல்ல போனா தஞ்சை, அதாவது சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொன்ன காலம் போய் தஞ்சாவூர்ல இருக்க விவசாயிகள்லாம் நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க, திருச்சியில இருந்து தஞ்சாவூர் போற வழி அத்தனையும் ஒரு காலத்துல அப்படியே பச்சை பசேன்னு வயல்வெளியா இருந்து பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு போய் பாருங்க, அப்படி பார்த்திருந்து யாராவது இன்னைக்கு நம்ம ரெகுலரா டிராவல் பண்றோம், அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு டிராவல் பண்ணி பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபுல்லா பிளாட், எல்லாமே ரியல் எஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. என்ன காரணம்? ஏன்னா தண்ணி இல்ல, ஆறுகள் கூட மணல் காடுகளாவே, விவசாய கூலிகள், விவசாயத்துக்கு நடவு நடுறதுக்கு எந்த இதுக்குமே விவசாய கூலி, ஏன்னா 100 நாள் வேலைக்கு போயிடுறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு அந்த அந்த கூலியும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா விவசாய கூலிக்கு ஆள் கிடைப்பாங்க, விவசாயம் பொய்த்து போகாது அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. யாரும் வந்து காதுல வாங்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியல் ஒண்ணு மிகப்பெரிய அளவுல இருக்கு. இந்த மேகதாட்டு அணை கட்டுறதுக்கும் தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதும் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதை கண்டுகொள்ளாம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரே விஷயம் கார்பரேட் அரசியல் தான். ஒன்னே ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னேன், மீத்தேன். இதோட இல்லாம விவசாயத்துக்கு எல்லாரும் அதை நோக்கி போயிட்டா இந்த பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்க்கு வேலைக்கு ஆள் வர மாட்டாங்க. அதை விட முக்கியம் இங்க இருக்கக்கூடிய மணல் மாஃபியாக்கள். ஏன் அப்படின்னா மணல் அள்ளி கோடியா சம்பாரிச்சு கீழ்நிலையில இருந்து மேல்நிலை வரைக்கும் எல்லாருக்கும் அவங்க தகுதிக்கேற்ற கமிஷன் போயிருது. இப்போ தண்ணி வந்துட்டா மணல் எல்ல முடியாது. ரொம்ப முக்கியம். இதுல என்ன பெரிய கொடுமைன்னா, நீ மேகதாதுல பாலாத்துல அணை கட்டினா சரி, இங்க இருந்தா மண்ணள்ளி கொடுக்கணும். இங்க இருந்த மண்ணள்ளி அவங்களுக்கு கொடுத்து அவங்க ஊரை வாழ வச்சுட்டு நம்ம வாயில மண்ணள்ளி போடுற வேலை இதுதான் நடந்துட்டு இருக்கு. மேகதாதுல அணை கட்டினா விவசாயம் நடக்காது, சரி. ஆனா விவசாயம் மட்டுமா காவிரியை நம்பி இருக்குது? அப்போ 13 மாவட்டங்களுக்கான குடிநீர் தேவை காவிரியை நம்பி இருக்கு. சோ காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பி எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கு. அப்ப குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். அப்ப குடிக்கிற தண்ணி பாதிக்கப்படும் போது குடிநீர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இன்னொரு வருது. இதுல முக்கியமான நிகழ்வை நம்ம பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. சட்டமன்றத்துல இன்னைக்கு அதை பத்தின விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த மேகதாது விஷயத்தை எடுத்து பேசும்போது எனக்கு தெரிஞ்ச சட்டமன்றத்திலேயே திரு அக்கா சௌமியா அன்புமணி அவர்கள் தான் வந்து அதை ரொம்ப தெளிவா அதை எடுத்து சொன்ன மாதிரி பட்டுச்சு. ஏன்னா அவங்கதான் அந்த இஷ்யூவை கரெக்டா அணுகுனாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. மத்த யாருமே வந்து அத காவிரி இஷ்யூவா அந்த அளவுக்கு அவங்கள மாதிரி அட்ரஸ் பண்ணல.
இப்ப காவேரி அவங்க கொடுத்திருக்க அந்த முதற்கட்ட அறிக்கையின் படி பார்த்தாலே, கர்நாடக அரசு கொடுத்திருக்க படி பார்த்தா நம்ம தமிழ்நாட்டு எல்லையில இருந்து 4 கிலோமீட்டர் இதுல வந்து அந்த அணைக்கு திட்டமிட்டிருக்காங்க. அந்த அணை திட்டமிட்டிருக்க அப்புறம் வந்து ரொம்ப நேரோவான இடம். அந்த இடத்துல வந்து அணைகளை கட்டி 67.7 டிஎம்சி 75 அந்த டிஎம்சி நீர் அவங்க வந்து தேக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அப்ப வந்து அந்த இடத்துல ஏகப்பட்ட வைல்ட் லைஃப் சாங்சுவரி அதனால பாதிக்கப்படும். அது மட்டும் இல்ல, பழங்குடியின மக்கள் பொதுவா மலை அந்த கிராம வனப்பகுதிகளில் வாழக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் அவங்களோட இருப்பிடம், பொருளாதாரம் எல்லாத்தையும் இழப்பாங்க. அப்ப அங்க வாழக்கூடிய வனவிலங்குகள் பாதிப்பு ஏற்படும். அரிய வகை வனவிலங்குகள் உயிரிழப்பு, அதை தாண்டி வந்து வனப்பகுதிகள் அழிக்கப்படும். இதனால அந்த பகுதிக்கும் பாதிப்புகள் இருக்கு. ஆனா அவங்க அதை பத்தி கவலைப்படல. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, பெங்களூரு நகரத்துக்கு தண்ணீர் தேவை, அதனால நாங்க கட்டுறோம். பெங்களூர் நகர் பகுதிக்கு தண்ணீர் தேவை அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா 4.75 டிஎம்சி தண்ணி தான் தேவை. ஆனா அவங்க கட்டுறது 67 டிஎம்சி தண்ணியை தேக்கிறதுக்கான ஒரு அணையை கட்டுறாங்க அப்படின்னா, அதுவும் கரெக்டா தமிழ்நாடோட பார்டர்ல கட்டுறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இது தமிழர் விரோத போக்கு தான். தமிழர் விரோத போக்கு. இதுக்கு பின்னாடி அங்கேயும் ஒரு கார்பரேட் ஆதாயம் அவங்களுக்கும் இருக்கலாம். இப்படி நிறுத்து அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து நாங்க வந்து எந்த குரலும் நாங்க நீ அடிக்கிற மாதிரி அடி, நாங்க அழுகிற மாதிரி அழுகுறோம், அந்த போக்குதான் இங்க தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா. ஐயா இன்னைக்கு வந்து அண்ணன் உதயநிதி வந்து நாங்க தான் வந்து அதை பேசணும் இதை பேசணும் நிறைய வந்து சட்டசபையில பேசுறாங்கல்ல. உங்க அப்பாவை அன்னைக்கு பாடகட்டி அடிச்சப்ப எங்க போனீங்க? இதே காங்கிரஸோட கைகுலுக்கிட்டு தானே நின்னீங்க. அதையெல்லாம் இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அங்க காங்கிரஸ் தானே ஆள்றாங்க. காங்கிரஸ்க்கு இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினரை வந்து இவங்க கட்சிக்கு கூட கொடுக்கல, காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்து காங்கிரஸுக்கு மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. கேள்வி கேட்கணுமா இல்லையா? இப்போ கூட கூட்டணியில வச்சு நம்ம திமுக இருக்கணும், கூட்டணியில காங்கிரஸ் வச்சுக்கிறதுக்கு எங்க அங்க போய் அவங்களுக்கு வேலை பாக்குறீங்க? அவங்க வந்து உங்க தமிழர்களுடைய உரிமையை பறிக்கிறாங்க. தேசிய கட்சின்ற பேர்ல இருக்கீங்கன்னா ராகுல் காந்தி இதுல தலையிட்டு 2 தரப்பையும் உட்கார வச்சு ராகுல் காந்தி பேசலாம். அதை விட்டுட்டு நீங்க பாருங்க, கேலி குத்தா ரீல்ஸ் போட்டு அப்படி ஸ்டைலா 1000 அடியில இருந்து பேசுறாரு சொல்லிட்டு நான் வந்து கர்நாடகாக்கே போறேன், அங்க போய் டைரக்டா அது வடிவேலு பேசுறேன், டைரக்டா டி.கே. சிவகுமார் நான் அங்கே டீல் பண்ணிக்கிறேன், ஒன்லி டி.கே. சிவகுமார் டு விஜய் டு டி.கே. சிவகுமார் அப்படின்ட்டு இந்த பஞ்ச் டைலாக் பேசுவாங்கல்ல. எப்படி ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி, என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அதுல வந்து ஒருவேளை அது ஒரு தலைக்குனிவு தான். நீங்க போறேன்னு சொல்றீங்க, அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வர வேண்டாம், அவங்க வரவேற்றிருக்கணும் நியாயமா, வாங்க உட்காந்து பேசுவோம் அப்படிதான் சொல்லிருக்கேன். அவங்க அப்படி சொல்லி நீங்க வர வேண்டாம் அப்படின்னு உங்களை மதிக்கவே இல்லை. இதுக்கும் ரீல்ஸ் போடுறாங்க. இத வந்து ஒரு மாநில முதல்வர், அதாவது இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல வந்து திமுக ஸ்டாலின் அவர்கள் முதல்வரா இருந்த போதும் இதே மாதிரி எதிர்த்தும் போதும் அத எந்த கட்சியுமே அதை வந்து இது பண்ணல. ஆனா நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து அதை பெரிய அளவுல முன்னெடுத்து கன்னடர்களை தமிழர் உரிமைக்காக இருக்கக்கூடிய ஒரே அமைப்பு, அரசியல் அமைப்பா நம்ம தான் அரசியல் கட்சியில, மற்றது இயக்கமா இருக்காங்க. அப்ப அந்த அரசியல் தளத்துல இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஸ்டாலினுக்கு ஆதரவா நம்ம அனுப்பிக்கல. சோ அந்த பாடையில ஏத்துனது வந்து ஸ்டாலின் அவர்களை இல்ல, தமிழர்களுடைய உரிமையை அங்க ஏத்திட்டாங்க. தமிழர்கள் ஓட்டு போட்டு இவரை எங்க முதல்வர் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா, அப்ப அவங்களுடைய அந்த மக்களாட்சி தத்துவம், அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு தலைவரை ஏத்துறதுங்கிறது தமிழக மக்களையே அந்த பாடையில ஏத்திட்டோம். உங்களே நாங்க மதிக்கிற பாடையில ஏத்திட்டோம், தலைமையே ஏத்திட்டோம்னா நமக்கு என்ன மதிப்பு அப்படின்ற மாதிரிதான் நம்ம பார்த்தோம். இப்ப அதேதான் விஜய் அவர்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு சட்டமன்றத்துல அப்படின்னா, ஒருவேளை எனக்கு அதுல ஒரு அவமானம் நேர்ந்திருந்தா கூட அந்த அவமானம் அப்படிங்கிறது என்னுடைய மக்களுக்காக நான் வந்து அதை தாங்கிக்கிறேன். உங்களுடைய மக்களுக்காக அவமானம் ஏற்படுறது நீங்க தாங்கல, உங்களுக்கு ஒரு அவமானங்கிறது எங்களுக்கான அவமானம். அந்த அவமானமா பார்த்து அதுக்கு நீங்க எதிர்வினைதான் ஆற்றணுமே தவிர அந்த அவமானத்தை தகிச்சுக்கிட்டு கோபால் இதை எப்படி நான் தாங்குவேன், அதை நான் உங்களுக்காக இந்த சிவாஜி கணேசன் கிட்டலாம் சட்டமன்றத்துல போடக்கூடாது. இப்ப நீங்க சொல்லும்போது இது வந்து சட்டமன்றத்துல இதை வந்து அங்கேயே பிரேமலதா விஜயகாந்த் அந்நியார் அவர்கள் வந்து இதை சட்டமன்றத்துல எழுப்பாங்க. நீங்க எங்க மாநிலத்தோட முதல்வர், நீங்க வந்து ஒரு மாநிலத்துக்கு போறீங்க, அப்படி உங்களுக்கு ஒரு இழுக்கு நடக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு விட்டுருமா அப்படின்னு சட்டமன்றத்துல ரொம்ப காட்டமா அவங்க வந்து அதை சொன்னாங்க. அது ரொம்ப எல்லாராலையும் வரவேற்கப்பட்டுச்சு. அதே மாதிரி வெளியில இருக்கிற பொதுத்தளத்திலையும் வெளியில நாம் தமிழர் கட்சியும் சரி, எங்க முதல்வரை எப்படி எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு எதிர்வினை ஆற்றணுமே தவிர, அந்த கட்சியை சார்ந்தவங்க, அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் ஒருத்தர் கூட வாய்வு இல்லை. அவதூறு பரப்புற டிவிக்கே பேராசைப்படாதப்பா, பேராசைப்படாத. அவங்களுக்கு அரசியலும் தெரியாது, அறிவியலும் தெரியாது, புவியியலும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், 200 500 200 500 200 500 500 5000 500 5000 இதுதான்ப்பா அவங்களுக்கு தெரியும். அவங்க அரசியல ஏதோ குருட்டு வாக்குல ஜெயிச்சிட்டு போய் சட்டமன்றத்துல உட்கார்ந்து சொல்லுவாங்களா, காக்கா உட்கார பணம்புல விழுந்த கதையா,
குருட்டு வாக்குல ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. விஜய்ன்ற ஒரு முகத்தை வச்சு வந்தாங்க, மக்கள் வந்து மாற்றத்தை விரும்பிட்டு இருந்தாங்க. அப்போ நம்மள மாதிரி பேசினவங்க எல்லாம் அந்த மீடியாக்கள் நம்மள மூடி மறைச்சாங்க. அவருக்கு அதிக ஹைப் கொடுத்தாங்க. அவரை பாருங்க, அவர் உங்களுக்காக அப்படிங்க எப்படி பயங்கர துதிப்பாடினாங்க, ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஸ்டா மூலமா என்னென்னமோ பண்ணி ஜெயிச்சு உள்ள போயிட்டாங்க. இப்ப அதோடைய பாதிப்பை இந்த மக்கள் அனுபவிக்கிறாங்க. இதே விவசாயிகள் ஓட்டு போட்டுருக்கலாங்க, கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம். வேலூர்ல சொல்ல வேண்டிய வணக்கத்தை தஞ்சாவூர்ல வந்து மறந்துட்டேன்னு சொல்லும் போது இது மாதிரி நம்ம பிரச்சனை நாளைக்கு நம்ம மறந்துடுவாரே அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருந்திருக்கலாம். நம்ம யோசிக்கல. அப்ப யோசிக்காதவருடைய விளைவை ஆரம்பத்துல இன்னைக்கு அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இதோடைய தீவிரம் தெரியாது. இப்போ என்ன சொல்றாங்க, தண்ணி வருது அப்படின்னு உடனே என்ன சொல்றாங்க, அவர் கடவுளின் குழந்தைங்க, தெய்வ குழந்தைங்க. பாத்தீங்களா, அவர் போறேன்னு சொன்னே கர்நாடகால மழை பெஞ்சிருச்சு, இங்க வந்துருச்சுங்க. அவங்க உபரி நீரை தான் கொடுக்குறாங்க, உரிமை நீரை கொடுக்குறாங்கிற அடிப்படை அறிவு கூட தெரியாம அவ்வளவுதான். உரிக்கும் உரிமைக்கு வித்தியாசம் தெரியாத ஒரு கூட்டத்திட்ட போய் நீ அரசியல் பத்தியோ புவியியல் பத்தியோ, புலிகள் சரணாலயம் எங்க வீட்டுல ஒருத்தர் கரண்ட் வரலன்னா என்ன, எங்க வீட்டுல வந்து கரண்ட் ஏத்திக்கங்கன்னு கூப்பிட்டாப்புல இல்ல, மகேந்திரனா இந்த மாதிரி கூட்டத்தை எல்லாம் வச்சுட்டு என்ன ஒண்ணு சொல்ற, புலிகள் சரணாலயம் எங்க வீட்டு மாடியில கூண்டு போடுறோம், கொண்டு வந்து அடைச்சுக்கோன்னு சாதாரணமா அவங்க கடந்து போயிடுறாங்க. ஒரு 5225 ஹெக்டேர் காடுகள் வந்து நீரால முழுகப்படுறது ஒரு பெரிய விஷயம். வனப்பகுதி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காடுகள் இதெல்லாம் பாதுகாக்கப்படும் போதுதான் சோ ஒரு 2 மாநிலத்துக்குமே இது வந்து அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ, அதாவது ஒரு காலநிலை மாற்றம் ஏற்படும், நிறைய விஷயங்கள் வந்து அதை நம்பி இருக்கும், வாழ்வாதாரத்தை இழப்பாங்க. புலிகள் அழிஞ்சாலே தண்ணீர் தட்டுப்பாடு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு அப்படின்னா நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும்போதே படிச்சிருப்பீங்க, எக்கோ சிஸ்டம்னு படிப்பாங்க, ஒன்னை சார்ந்துதான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப காடுகளை அழிச்சு, மலைகளை அழிச்சு, வனப்பகுதியை அழிச்சு, அங்க வாழக்கூடிய மக்களை அழிச்சு ஒரு 4.75 TMC தண்ணிக்காக இவ்வளவும் அந்த கவர்மெண்ட் பண்ணுதா? அது அரசியல் தான் பக்காவா பண்றாங்க நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த தமிழகமும் அவங்களுடைய நீர் தேவையும் கேள்விக்குறியாகுது. இப்ப அந்த டேம் அவங்க கட்டுறாங்க அப்படின்னா அதுல இருந்து 400 மெகாவாட்ஸ் வந்து மின்சாரம் தயாரிக்க போறதா சொல்றாங்க. இப்ப அந்த மின்சாரத்தை வந்து அவங்கதான் பயன்படுத்த போறாங்க. அவங்களோட மாநில தேவைக்கு தான் முழுக்க முழுக்க அதை பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா பக்கத்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். ஆனா இப்ப வந்து இவங்க தண்ணியை தடுத்து நிப்பாட்டிட்டாங்கன்னா இங்க நம்ம டெல்டா மாவட்டங்களும் சரி, அதை சார்ந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை சார்ந்து இருக்கக்கூடிய திருச்சி, திண்டுக்கல், இந்த மாதிரி மாவட்டங்கள், மதுரை மாவட்டம், இந்த மாதிரி மாவட்டங்களும் குடிநீர் அளவுல ரொம்ப பாதிக்கப்படும், நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு ரொம்ப பாதிக்கப்படும். அப்ப காடுகள், ஆறுகள் எல்லாமே அழியும் போது இங்க இருக்க நிலத்தடி நீர் இறங்கும் போது மக்களோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். அப்ப இந்த கார்பரேட் கம்பெனிங்க தண்ணியை கூட எடுத்து விற்கிறதுக்கு நம்மள்ட்ட ஏற்கனவே நிறைய கார்பரேட் கம்பெனி ஆல்ரெடி சூயஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏற்கனவே வந்து சூயஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த சூழல கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. இவங்களை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் கார்பரேட் கொடுத்தா கமிஷன் கிடைக்கும். இந்த ஒரு பார்வைதான் இப்ப ஆண்ட கட்சிக்கும் ஆள்கிற கட்சிக்கும் அந்த பார்வைதான் இருக்கு. அவங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையோ இல்ல மக்களுடைய பிரச்சனையோ இங்க எது ஒன்றும் பிரதானமா யாரும் எடுத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்படி எடுத்துட்டு இருந்தா இந்நேரம் இந்த காவிரி இஷ்யூ பெரிய அளவுல பேசுபடு பொருளாவோ இல்ல போராட்ட களத்துல அரசே இறங்கிருக்கணும். போராட்ட களத்துல கூட்டுற அனைத்து கட்சி இந்த சொல்ல கூட்டுறா பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, திறந்து விடுங்க மெரினாவை, நாங்க உட்காடுறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? டீலிமிட்டேஷனுக்கு எம்பிகளை எல்லாரையும் அழைப்பு விடுத்து கூப்பிடுற டிவிகே வந்து இன்னைக்கு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த மேகதாது அணை விஷயத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? நீங்க அதை நோட் பண்ணி பாருங்க. டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போது அதுக்கு திமுக அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா மேகதாட்டு பிரச்சனை வந்து சௌமியா அன்புமணி அணுகின அளவுக்கு ஆண்ட கட்சியாவோ ஒரு எதிர்கட்சியாவோ திமுக அணுகல. என்ன காரணம்னா இதுதான், ஏற்கனவே நான் சொன்னேன்ல ஈஸ்டர்ன் எனர்ஜி அந்த கம்பெனிக்கு ஐயா ஸ்டாலின் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க. MOUல 3000 கோடி அவங்க வந்து முன்பணம் கொடுத்திருக்காங்க. கேட்டா தெரியாம கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், மணல் மாஃபியாட்டு இருந்து வருமானம், இப்படி பல வகையில வர்ற வருமானம் வந்து காவிரியில தண்ணி வந்தா பாதிக்கப்படும். சோ டெல்டால விவசாயம் நடப்பதை விட நடக்காமல் இருக்கிறது. ரெண்டாவது, அவங்க வந்து எல்லா வாழ்வாதாரத்தையும் தொலைச்சிட்டோம் அப்படின்னா இலவசங்களுக்கு கையேந்துவாங்க இல்லையா, அண்ணஞ்சீரி எப்ப வரும், அப்பா சீரி எப்ப வரும் அப்படின்னு அந்த 1000க்கு 2000க்கும் தாய் மாமன் சீரி யாருங்க உங்கள்கிட்ட கேட்டா தண்ணியை வாங்கி கொடுங்க, நாங்க உழைச்சு பொழைச்சுக்கிறோம், அதுக்கு கேளுங்க, ஒருத்தர்கிட்டையும் பதில் இருக்காது. அப்போ இதுக்கான ஒரே தீர்வு என்னன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு வந்து இதுல தலையிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப எப்படி நெய்வேலி மின்சாரம் எங்களுக்குன்னு சொன்னா நீங்க ஏத்துக்குருவீங்களா?
மத்திய அரசு கிட்ட இருக்கு. நீங்க எப்படி அந்த மாதிரி மத்திய அரசு கிட்ட நீங்க எதாவது வச்சுக்கலாம். எங்க இருக்கு? தமிழ்நாட்டுல தானே இருக்கு. இப்ப காவிரி ஆணையம் கொடுத்த தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்கலன்னா எங்க நிலத்துல இருக்க நெய்வேலி உரிமை உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லாருமே என்ன சீமான் சொன்ன மாதிரி அதை கூட கேலி கிண்டலா சொல்லி மெட்டீரியல் ஆக்குனாங்க. இவர் பூட்டிடுவாராக்கும் நெய்வேலி. எப்படி அது உங்க உரிமை, அது அவங்க உரிமைன்னு சொல்றத மத்திய அரசு ஏற்கும்னா ஏத்துட்டு வேடிக்கை பாக்குதுன்னா நாங்களும் இதை எங்க உரிமை என்று அப்பயும் வேடிக்கை பாருங்க, தலையிடாதீங்க. நீங்க கரெக்டா 2 மாநில அரசுகளும் இந்த நதிநீரை பங்கிட்டு கொள்ளட்டும்னு சொல்லி ஆணையம் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சோ அதை மதிச்சுதான் நடக்கணுங்கிறத நீங்க அழுத்தம் கொடுங்க. நாங்களும் இதை பெருசா எடுக்க மாட்டோம். இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி என்னோட பழுப்பு நிலக்கரியை நாங்க தரமாட்டோம்னு சொன்னது ஒரு பொருளாதார ரீதியா ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் சொன்னாரு. ஆனா அது மட்டுமே வழியில பொருளாதார ரீதியா இன்னும் பல வழிகள் கர்நாடகா இருக்கு, கேரளால மழை பெரியார பிடிச்சு தோங்கினா அங்கேயும் நம்ம பிடிமானம் இங்கதான் இருக்கு. தமிழ்நாடு அதுதான் பிரச்சனையே. தமிழ்நாட்டுக்கிட்ட எல்லா வளங்களும் இருக்கு. அத கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி தமிழ்நாட இன்னொரு சொமாலியாவா மாற்றக்கூடிய திட்டத்தை முன் வச்சுதான் இந்த கார்பரேட்கள் இறங்கியிருக்காங்க. அந்த கார்பரேட்களுக்கான கைக்கூலியானா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்காங்க. தொடர்ச்சியா பாருங்க, மக்கள் விரோத போக்கு முன்னாடி இருக்கும். ஆனா அதை மக்களுக்காக செஞ்சுட்டுதான் அதுக்கு ஒரு 10 ரீல்ஸ போட இந்த மக்கள் கண்ணால பாக்குற அத்தனையும் உண்மை நம்புறாங்க. அத இந்த மீடியாக்கள் ரொம்ப சாமர்த்தியமா அதை பண்ணிடுறாங்க. பாத்தீங்களா? வெளியில சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் வர்றாரு, சாதாரணமா ஐயோ நேரம் இல்லாமல் உழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கருப்பு பாட்டு போடுறாங்க. வா கருப்பு, அது ஏதோ ஒரு பாட்டு, கருப்பு அப்படின்னு கருப்பசாமி வர மாதிரி. சட்டசபைக்கு கருப்பு கோட்டு வந்தா கருப்பசாமி வராருன்னு அர்த்தமா? கருப்பசாமியோட வேலை என்ன தெரியுமா? இந்நேரம் எல்லையில கால் வச்சு எவனையும் விட மாட்டாரு. அப்படி அவர் உண்மையிலே கருப்புனா இந்நேரம் டி.கே. சிவகுமார் அந்த வார்த்தையை சொல்ல பயந்துருக்கணும். உங்க நடமாடு கருப்பசாமி. ஆமா, துணிஞ்சு பேசுறாரு. அதுல உட்காந்துட்டு சட்டசபையில இப்படியே என்னால முடியாது ட்ரோல் பண்றேன்னு சொல்லிருவீங்க. மறுபடியும் சொல்றேன், டிவி.கே இது குறிப்பா இந்த வீடியோ நான் எப்பவுமே சொல்றேன், டிவி.கேல இருக்கக்கூடிய உங்க தோழா தோழிஸ்க்கு நண்பா நண்பிஸ்க்கு உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு இதோடைய தாக்கம் தெரியாம இருக்கலாம். பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சருக்கு நீர்வளத்தை பத்திய நிலவளத்தை பத்திய ஒரு வளத்தை பத்தி தெரியாது. அதை அவரே சொல்லியிருக்காரு. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவரை இட்டுன்னு போறது மட்டும் தாங்க எனக்கு பிரச்சனை. கர்நாடகால தண்ணி வரதுல அவருக்கு பிரச்சனை. அவர் தண்ணியில ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க. எந்த தண்ணியிலப்பா? ஏதோ ஒரு தண்ணியில அவர் கொஞ்ச நாளா ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு. பாண்டிச்சேரிக்காரா இருக்கா? ஆமா, பாண்டிச்சேரிக்காரங்க தண்ணியில ஸ்பெஷலிஸ்ட் தான்ப்பா. அண்ணாச்சி பாண்டிச்சேரி அண்ணாச்சி இந்த பிரச்சனையை கொஞ்சம் பார்த்து முடிச்சு விடுங்க. அதே மாதிரி இது எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏதோ விவசாய சங்கங்கள் போராடுறாங்க. ஒரு நாள் குடிக்க தண்ணி கிடைக்காதுன்னா எந்த மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடினாங்களோ அந்த மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு போராட்ட களத்துல நிப்பாங்க. அந்த இடத்த நீங்களே உருவாக்கிக்காம மக்களோட தேவை என்னன்னு உண்மையிலேயே நல்ல எக்ஸ்பர்ட் நிமல் ராகவன் மாதிரியான ஆட்களை கூட வச்சுக்கோங்க. புசியானந்த மாதிரி ஆளே கூட வச்சிருக்கீங்கல்ல, மரிய வில்சன் மாதிரி ஆட்கள் எல்லாம் வச்சுக்காம தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா உண்மையிலேயே அதுக்கு தகுதியான அப்ப அவங்க தண்ணி தரல அந்த பிரச்சனையை ஒரு பக்கம் டீல் பண்ணும் போதே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை எப்படி பாதுகாக்கணும், நீராதாரங்களை எப்படி பாதுகாக்கணும்னு நிமல் ராகவன் மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிட்டு அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பராமரிச்சுட்டு இன்னொரு பக்கம் அதுக்கும் நம்ம உரிமையை விட்டு கொடுக்காம போராடினா நமக்கான தீர்வு இருக்கு. தீர்வை நோக்கி நீங்க நகரலைனாலும் தீர்வை நோக்கி உங்களை மக்கள் நகர்த்துவாங்க, அது உறுதி. தொடர்ந்து கவனிப்போம். அடுத்த கட்டம் டிவி.கே இந்த மேகதாது அணையில என்ன மாதிரி தமிழ்நாடு அரசு முன்னெடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனா பெரும்பாலும் மக்களோட இதாகவும் சரி, நம்ம நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, மற்ற அனைத்து கட்சிகளா இருந்தாலும் சரி, எல்லாரோட பொதுவா நம்ம பாக்குறது என்னன்னா, இந்த மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பல உயிர்களுக்கும் இது ஆபத்தான ஒரு திட்டமா பார்க்கப்படுது. அதனால இந்த திட்டத்தை நம்ம முழுக்க 100% எதிர்க்க போறோம். அதாவது தமிழ்நாடோட உத்தரவோ இல்ல தமிழ்நாடோட சமிகை இல்லாம ஒரு செங்கலை கூட அங்க மேகதாதுல அவங்களால நடக்கூடாதுங்கிற சூழ்நிலை நம்ம எல்லாம் சேர்ந்து உருவாக்கணுங்கிறது தான் இந்த இது மூலியமா நம்ம முதல்வர்கிட்ட தெரிவிச்சுக்க ஒரு கோரிக்கை கூட இதுதான். இதை தொடர்ந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான கோரிக்கை மேகதாது அணை அப்படிங்கிறது நம்மளுடைய நீராதாரத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால எல்லா மக்களும் நீங்க இதுக்கு அழுத்தம் கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு அப்படி தெரிவிக்கும் போதுதான் முதல்வர் அவர்களுக்கு இதோடைய தீவிரம் புரியும் நினைக்கிறேன். மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்றப்ப நிச்சயமா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்களுக்கு இதை பத்தின தீவிரமோ என்ன இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலோ புரிதல் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. புரிதல் இல்லைன்னா அதை கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்களின் கடமை. தொடர்ந்து எல்லாரும் இந்த மேகதாது அணைக்கு எதிரான உங்களுடைய குரலை தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.